ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிட்ற சிக்கன் ரோல் வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிவிடுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம், மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேன் காய வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்தோம் அந்த சிக்கனை வந்து இதில் பொரித்து எடுத்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 1 kg அளவுக்கு சிக்கன் வாங்கியிருந்தேன். அதில் வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கனை மட்டும் போன்லெஸ் சிக்கனாக பார்த்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதாவது நல்ல சதப்பகுதியாக பார்த்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். மீதி உள்ளது பார்த்திங்கன்னா நான் கிரேவி செய்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தனியாக எடுத்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த ஆயிலே நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இது வேகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கெட்டியான தயிர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது சின்ன சட்னி கரண்டி வச்சுருப்போம்ல, அதுக்கு சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கையில் நல்லா கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். உப்பு வந்து ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மைதா மாவு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கோதுமை மாவே எடுத்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு பாதி அளவுக்கு, கோதுமை மாவு 2 ஈக்குவல் அமௌண்ட் நான் சேர்த்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இதில் கையில் ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஏற்கனவே சிக்கன் வேக வச்சுக்கிட்டு இருந்தோம். சிம்மில் வச்சு தான் நான் வேக வச்சுருந்தேன். பொறுமையாக வேகட்டுன்னு விட்டுருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. சிக்கனை வந்து ஸ்டவ்வில் இருக்கும் போதே கரண்டி வச்சே நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி நீங்கள் நசுக்கி விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ பார்த்திங்கன்னா முழுசாக இல்லாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முழுசாக இல்லாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் அதாவது சிக்கன் ரோல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உதிரி உதிரியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடமிளகா, ஒரு பாதி குடமிளகா நல்ல மெல்லுசாக நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு கையளவுக்கு கோஸ், அப்புறம் ஒரு கையளவுக்கு ஒரு பாதி, அதாவது பாதி கேரட் இருந்தால் போதும். இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப பாயில் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் பாயில் பண்ணால் போதும். ஓவர் குக் ஆகினா இது நல்லா இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா ஓவர் குக் ஆகாமல் 1/4 அளவுக்கு பாயில் பண்ணால் போதும். ஸோ பார்த்திங்கன்னா அது ஃபுல் பாயில் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து முழுசாக சேர்த்தா இதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சமாக அந்த மாதிரி பிச்சு போட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோடனே ஒரு பிஞ்ச் மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்து நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மயோனைஸ் சேர்க்குறேன். மயோனைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மயோனைஸ் சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து மயோனைஸ் சேர்த்தா தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு ட்ரிப்பு கிண்டி விட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க. நிறைய பேருக்கு லீவ் விட்டுருக்க மாட்டாங்க. சம்மரில் பிள்ளைங்க வந்து வீட்டில் இருக்கும் போது ஈவினிங் டைமில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் கூட கொஞ்சம் மயோனைஸ் சேர்த்துக்கிடுறேன். மயோனைஸ் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா மயோனைஸ் தான் ஹைலைட்டாகவே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் கூட சிக்கன் மயோனைஸ் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து இந்த டேஸ்ட் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சப்பாத்தியாக தேய்ச்சி வச்சுருக்கேன்.
இப்போ வந்து இதை 2 சைட்லேயும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆயில் வேணால் ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பட்டர் இருந்தால் கூட நீங்கள் பட்டர் சேர்த்து சுட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெரிய சப்பாத்தியே தேய்க்காமல் மீடியமாக தான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மீடியமாகவே சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் தயிர் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா மைதா மாவு உங்களுக்கு ஃபுல்லாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து மைதா மாவு பாதி கோதுமை மாவு பாதி ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக தான் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த இதில் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து மைதா மாவு சேர்த்திங்கன்னா இந்த ரெசிபியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மயோனைஸ் தடவிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த சிக்கன் இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை இதோடய இப்படி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணும்போது ரொம்ப லூஸாக ரோல் பண்ணாமல் கொஞ்சம் அழுத்தி ரோல் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் ஸ்டஃபிங்கும் வெளியே வராத அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபைல் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பட்டர் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எட்ஜில் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு இதுதான் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அம்மா ரொம்ப நல்லாயிருக்கு, ஹோட்டலில் உள்ள மாதிரி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஹோட்டல்லன்னா நம்ம விருப்பப்படிக்கு நிறைய சாப்பிட முடியாது. நம்ம வீட்டிலன்னா கூட ஒன்று சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் சாப்பிட்டாலே வயிறு வந்து கும்முன்னு ஃபுல்ஃபில்லாக ஆயிரும். ஹெல்த்தியானதும் கூட. பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஹோட்டலில் இதோடைய ரேட் வந்து 50லேருந்து 100 ரூபாய்க்குள்ள ஒரு பீஸே சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே நம்ம கைப்பட செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.